வணக்கம். நம்மளோட இந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு எப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரலான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பாசிட்டிவ் சைக்காலஜி, அதாவது நேர்மறை உளவியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க, நம்மளோட ஒவ்வொரு நாளையும் இன்னும் கொஞ்சம் பிரகாசமா சந்தோஷமா மாத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கீங்களா இல்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நம்மள பலருக்கும் இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? டெய்லி வேலை பிரச்சனைகள்னு போயிட்டே இருக்கும்போது நாம ஏதோ தப்பி பிழைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த உணர்வு ரொம்பவே இயல்பானதுதான். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். தப்பி பிழைக்கிறதுங்கிறது ஏதோ சமாளிச்சு போறது. ஆனா செழித்து வளர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா மன தைரியத்தோட முன்னேறி போறது. ஒரு சின்ன மனம் மாத்திரம் போதும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க தூரத்தை நம்ம ரொம்ப சுலபமா கடந்துட முடியும். அப்போ நேர்மறை உளவியல்னா பிரச்சனைகளை கண்டுக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்மளோட பலம் என்னன்னு பார்த்து அதை வளர்க்கறது. இப்படி செய்யும்போது வாழ்க்கை இன்னும் நிறைவா இருக்கும். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். நம்ம அன்றாட வாழ்க்கைய இன்னும் அழகாக்கக்கூடிய 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சக்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நாம முதல்ல பார்க்க போற சக்தி நன்றியுணர்வு. இதுதாங்க எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. நம்மளோட மூட டக்குன்னு மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான மந்திரம்னே சொல்லலாம். நன்றியுணர்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட மனசார ஏத்துக்கிறது. இந்த ஒரு சின்ன செயல் எவ்ளோ டல்லா இருந்தாலும் நம்ம மனச பிரகாசமா மாத்திடும். இது எப்படி செய்யறது? ரொம்ப ஈஸி. தினமும் ஒரு 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. அது ஒரு கப் சூடான காஃபியா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்டோட சிரிப்பா இருக்கலாம். மத்தவங்களுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு நோட்புக்ல இதை எழுதி வைக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட 2வது சக்திக்கு போகலாம். அதுதான் லயிப்பு. இது என்னன்னா, நாம ஒரு வேலையில முழுசா மூழ்கி நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த ஜோன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு நிலைதான் இது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான சந்தோஷமான நிலை தான் லயிப்பு. அப்போ அந்த வேலை ஒரு பாரமா தெரியாது, ஒரு ஜாலியான அனுபவமா மாறிடும். இந்த நிலைய எப்படி அடையிறது? ஒரு பஸ்ஸில சால்வ் பண்றதோ, படம் வரைகிறதோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலையோ இதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா அந்த வேலை உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சாவும் அதோட இலக்கு தெளிவாவும் இருக்கணும். நம்மளோட 3வது சக்தி அன்பு. இது ஒரு அலை மாதிரி. நாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யும்போது அந்த நன்மை நமக்கே திரும்ப வரும். இது ஒரு சூப்பரான 2-வே ரோடு மாதிரி. ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நாம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணும்போது அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, நமக்கும் தான். நம்மளோட மனசுக்கு அது ரொம்ப நல்லது. இது சும்மா பேச்சுக்கு இல்ல, சயின்ஸ் கூட இதுதான் சொல்லுது. அன்புனா பெரிய தியாகெல்லாம் பண்ணணும்னு இல்ல. ஒருத்தருக்கு கதவை திறந்து விடுறது, ஒரு சின்ன சிரிப்பு, மனசார ஒருத்தரை பாராட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உண்மையான அன்பு இருக்கு. எவ்ளோ பிஸியா இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். இப்போ நம்ம கடைசி சக்திக்கு வந்துட்டோம். அதுதான் நேர்மறை கண்ணோட்டம். இது நடக்கிற உண்மைய மறுக்கிறதில்ல, ஆனா நம்மளோட பார்வைய கொஞ்சம் மாத்துறது. நேர்மறை கண்ணோட்டம்ங்கிறது ஒரு திறமை மாதிரி. அதை நாம வளர்த்துக்க முடியும். கஷ்டமான நேரத்திலயும் அதிலிருந்து கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் இது நமக்கு கண்டிப்பா உதவும். இந்த நேர்மறை கண்ணோட்டத்தை வளர்க்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முதல் படி இருக்கு. அதே என்னன்னா, நம்ம மனசுல வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை அப்படியே நம்பாம அதை கேள்வி கேட்கணும், அதுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது ஒரு செகண்ட் நிறுத்தி உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இது நிஜமா, இல்ல நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேனா? இது அந்த எண்ணத்தோட பிடிய தளர்த்தி ஒரு பேலன்ஸ்டு பார்வை கொடுக்கும். நம்மால மாத்த முடியாத விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ஆனா நம்ம கையில என்ன இருக்கோ அதுல நம்ம சக்திய செலவு பண்ணலாம். தோல்விகளை ஒரு முடிவா பார்க்காம அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடமா பார்க்கலாம். இதுதான் உண்மையான பாசிட்டிவ் பார்வை. நாம பார்த்த எல்லா விஷயங்களோட முக்கியமான கருத்து இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன நல்ல முடிவுகளோட கூட்டுத்தொகை தான் அது. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா தொடர்ந்து செய்யுங்க. நாம பார்த்த இந்த 4 சக்திகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி உணர்வு, லயிப்பு, அன்பு, அப்புறம் நேர்மறை கண்ணோட்டம். இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கை இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கான சிம்பிளான வழிகள். ஒவ்வொரு சின்ன பாசிட்டிவான செயலும் சேர்ந்து காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்க பார்வைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது தான் இதோட நோக்கமே. இந்த கேள்வி உங்களுக்காகத்தான்.
இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டதுல இருந்து எந்த ஒரு சின்ன விஷயத்த உங்க வாழ்க்கையில உடனே செயல்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன அடிதான் ஒரு அற்புதமான பயணத்தோட முதல் படியா இருக்க போகுது.